நாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா jQuery மவுஸ் ஈவெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 2 ஈவெண்ட் பார்க்கலாம், மவுஸ் என்டர் மெத்தட் அண்ட் மவுஸ் லீவ் மெத்தட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். sample.html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். HTML டாக்குமெண்ட்டை வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ரைட். இது ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா jQuery மவுஸ் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம 2 ஈவெண்ட் பார்க்குறோம், மவுஸ் என்டர் அண்ட் மவுஸ் லீவ். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம jQuery லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு CSS ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிக்கிறேன். ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். div id win அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆஷ் win இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். பார்டர் வந்து 1px ஒரு 5px சாலிட் பிளாக். ஓகேங்களா. ஸோ இது ஹியர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்க. ரைட். இப்போ இதுக்கு ஒரு ஹைட்டு வித்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வித்து வந்து இந்த வித்து வந்து ஒரு 200pxன்னு கொடுக்குறேன். ஹைட்டு வந்து ஒரு 100px கொடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ரைட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. ரைட். இதை வந்து நான் கொஞ்சம் மார்ஜின் கொஞ்சம் மார்ஜின்லாம் செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 100px தள்ளி இருக்கிற மாதிரி, மார்ஜின் லெஃப்ட்டு ஒரு 250 பிக்சல், ஓரளவுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ரைட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மவுஸ் இதுக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு இந்த டிவிஷன் இந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆன போகும்போது பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஒரு கலர் கொடுத்துடலாம். திருப்பி மவுஸ் வெளியே வரும்போது ஒரு மவுஸ் லீவ்ஸ் அண்ட் மவுஸ் என்டர்ஸ். ஓகேங்களா. ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து மாற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ரைட். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறோம். இப்போ டாக்குமெண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு ரைட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு அந்த டிவிஷன் மேலே மவுஸ் என்ட்ரு ஆகும்போது பேக்ரவுண்ட் கலர் மாறணும். ஸோ டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு அந்த டாக்குமெண்ட் மேலே மவுஸ் மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் மாறணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனை வந்து இதுக்குள்ளே எழுதிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வேறு மாதிரி வெளியில் தனியாக பண்ணிடலாம். ஸோ தனியாக என்ன பண்ணலான்னா ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பேர் கொடுக்காம இதுக்குள்ளே எழுதிட்டு இருந்தோம்.
ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து, அப்போ இந்த கோட் இட் வாஸ் இன்டர்னலாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டர்னலாக ரைட் பண்ணி அதை நான் கால் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ இட்ஸ் another way of doing it. ஸோ ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷன் நேம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபங்க்ஷன் ரெடி ஆனால் அந்த 1 கால் பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் கோட் வில் கெட்ஸ் பில்ட் இன். இப்போ என்ன பண்ணுறேன்னா டாலர் win. So id, so it is hash win dot mouse enter பண்ணும்போது என்ன பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம எழுதிட்டு இருந்தோம். அதையுமே நான் வந்து எக்ஸ்டர்னலாக எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் 2. ஸோ இட்ஸ் another way of writing the code. அவ்வளோதான். டாலர் hash win. இப்போ என்ன என்டர் பண்ண என்னன்னா .css, அதோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம மாற்ற போகிறோம். பேக்ரவுண்ட் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மவுஸ் என்டர் பண்ணும்போது இந்த மெத்தடை கால் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். இப்போ இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கோலன் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் 3. இப்போ என்ன கொடுக்குறேன்னா .css இன்னொரு மெத்தட் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் எழுதிக்கிறேன். பேக்ரவுண்டு வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே இதில் வந்து மவுஸ் லீவ்ங்கிற ஈவெண்ட்டை கால் பண்ணும்போது கால் த மெத்தட் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு 1ங்கிற மெத்தடை கால் பண்ணும். 1க்குள்ளே வந்து இப்போ வந்து மவுஸ் என்டர் பண்ணால் 2ங்கிற மெத்தடை கால் பண்ணும். மவுஸ் லீவ் பண்ணும்போது 3ங்கிற மெத்தடை கால் பண்ணும். ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர். ஸோ லெட்ஸ் அப்சர்வ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மவுஸ் என்டர், இப்போ மவுஸ் எக்ஸிட். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மவுஸ் என்டர், மவுஸ் வெளியே வரும்போது. ஓகேங்களா?